தமிழகத்தை பொறுத்தவரை பாஜக செத்த பாம்புக்கு சமம் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கடுமையாக விமர்சித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் பட்டிப்புலத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த செல்வ பெருந்தகை, தமிழகத்தின் அமைதியை சீர்குலைக்கும் நோக்குடன் அண்ணாமலை நடைபயணம் மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டினார். பாஜக தேர்தலில் வெற்றி பெற வாக்குப்பதிவு இயந்திரங்களை நம்பியுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தை பொறுத்தவரை பாஜக செத்த பாம்புக்கு சமம் என்றும் செல்வ பெருந்தகை கடுமையாக விமர்சித்தார். நடைப்பயணமா? அதுக்கு பேர் நடைப்பயணம் கிடையாது. எங்க தலைவர் ராகுல் காந்தி நடந்தாரு பாருங்க, கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும். அது பேர் காலால் நடக்கிறது நடைப்பயணம். ஃபாரின் காரில் போகிறது, சொகுசு பஸ்ஸில் போகிறது, சொகுசு வேனில் போகிறது, அது நடைப்பயணம் கிடையாது. அது அவர் செய்கிறது கத்வானி செஞ்ச மாதிரி ரத யாத்திரை. ஏதாவது கலவரத்தை ஏற்படுத்த முடியுமா? எல்லா சமூக மக்கள் முடியவே ஏதாவது கழகத்தை உருவாக்க முடியுமா? இதனால் இதெல்லாம் சச்சரவு வரமா அப்படின்ட்டு அவர் ரத யாத்திரை பண்ணுறாரு, நடைப்பயணம் கிடையாது. பாஜக என்பது ஒரு செத்து போன பாம்பு. தமிழ்நாட்டு மண்ணுக்கும் பாஜகவுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. ஓகே, தமிழகத்தில் 39 தொகுதிகளும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம். தேங்க்யூ.